சிவத்தொண்டு ஆற்றுவதிலே பல வகை உண்டு. அதிலே சிவன் அடியார்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய தொண்டாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தொண்டை செய்து கொண்டிருந்தவர் சேந்தனார் தனது வருமானமான விறகு வித்த வியாபாரத்தில் வரும் பணத்தை அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வாட்டி மழை பெஞ்சதுனால வியாபாரம் பண்ண முடியல, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. என்ன செய்வது என்று எண்ணும் போது வீட்டுல களி பண்ணி கொடுக்கிறார்கள். அந்த களியை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அடியார் அதை எல்லாத்தையும் உணவாக கொள்கிறார். கொண்டு விட்டு நல்லதா இருக்குன்னு எனக்கு கையில கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுறார். எடுத்துன்னு போனவர் தான் யாருன்னு பார்த்தா மறுநாளைக்கு தெரிகிறது சிதம்பரம் நடராஜரே வந்திருக்கிறார். அந்த சன்னிதியெல்லாம் களி சிந்தி கிடக்கு. அதை பார்த்த உடனே புரிந்து கொள்கிறார்கள் யார் இந்த தீங்கு செய்தார்கள் என்று எண்ணும் போது சிவன் அசரீரியாய் சொல்ல யாமே கொண்டோம் அப்படிங்கிறார். அதனால்தான் இன்றைக்கும் சிவனுக்காக களி செய்வதும் சிதம்பரம் நடராஜரில் தேரோட்டுவதும் நடைபெறுகிறது. நமச்சிவாய வாழ்க.